நீங்கள் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் சிந்திக்கிறீர்கள். ஆனால் இந்த பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரிகிறதா? தேவன் உங்களை கரங்களை பிடித்து உங்களை வழி நடத்த தயாராக இருக்கிறார். நாளில் 24 மணி நேரமும் உங்களுடைய ஜீவனில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் இதை விட பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய எல்லா பணங்களை கொடுத்தும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் தானாகவே அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார். உங்களுடைய குழந்தைகள் பள்ளியில் படிக்கிறார்கள். எத்தனை பேர் குழந்தை பள்ளியில் படிக்கிறார்கள்? மகன், மகள், பேரன் எத்தனை பேர் படிக்கிறார்கள்? சிந்து பாருங்கள். அந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க தயாராகிவிட்டால் இது நல்ல விஷயமாக இருக்குமா இல்லை கெட்ட விஷயமாக இருக்கும்? எங்கே இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உங்களுக்கு டியூஷன் கொடுக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் ஆனால் எங்கே இருக்கிறீர்கள்? இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் நீங்கள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவருடைய ஒவ்வொரு காரியங்களும் எதிர்பார்க்கிறீர்கள். அவர் வெறும் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்த தயாராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு 10 கிலோ தங்கம் கிடைத்துவிட்டால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். அந்த 10 கிலோ தங்கம் தயாரித்தவர் உங்களை வழிநடத்துகிறவர் தயாரித்தார். அந்த தேவன் அவர் தானாகவே உங்களுக்குள் சென்று உங்களுக்கு தெரிவிக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்க எங்க இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே. தேவன் நீரே தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், நீர் அன்புள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், நீதி உள்ளவர். நீரே ஒளியின் பிதா, மகிமையினால் இருக்கிற பரிசுத்தமானவர். ஓ பிதாவே, நன்றி நன்றி நன்றி. நீரே என்றென்றைக்கும் ஒருவர். உங்களுடைய தயவு புதியது, ஆனால் எப்பொழுதும் உள்ளது. உங்களுடைய வார்த்தை உண்மை உள்ளது. நீர் உண்மை உள்ளவர். ஓ நன்றி பிதாவே. எங்களை எப்பொழுதும் வெற்றியின் பாதைகளை வழிநடத்துவதற்காக நன்றி பிதாவே. உங்களுடைய ஆவியை தந்து உங்களுடைய எழுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அந்த திறமையை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. நன்றி நன்றி. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் முன்னேறுபடியாக நான் இந்த குழந்தைகளுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். வார்த்தைகளுடைய நல்ல நிலத்தில் விழுந்து இதில் பல கனிகளை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி பிதாவே. நன்றி நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உட்காரலாம். ஹல்லேலூயா. நல்லதொரு புன்னையோடு அருகில் இருப்பவரை நீங்கள் வரவேற்கலாம். உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஒரு சில முக்கிய காரியங்கள். ஸோ நான் உங்களோடு பேச இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் அநேக காரியங்களை ஆழமாக புரிந்து கொள்வதில் உங்களுக்கு அது உதவி செய்யும். வேதத்தில் கூறப்படுகிறது, வார்த்தையின் புரிதல் ரொம்ப முக்கியமானது. கேள்விகளை எழுப்புவது நல்லதுதான், ஆனால் வெறும் கேள்வியை எழுப்புவது நல்ல காரியம் அல்ல. ஒரு மனிதருக்கு கேள்விகளுக்கான பதில்கள் தேடுவதை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கு நாம் இந்த உலகத்தில் வந்து அடைந்திருக்கோமோ, நாம் அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடித்தான் வந்து இருக்கிறோம். ஆனால் அநேக நேரம் ஜனங்கள் இடத்தில் கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள், ஒருவேளை இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிட்டால் நல்லதாக இருக்கும் என்று. புரிதல் முக்கியமானது. அருகில் ஏற்பட பார்த்து சொல்லுங்கள், புரிதல் முக்கியமானது. சந்தோஷமாக சொல்லுங்கள், புரிதல் முக்கியமானது.
ஒருபோதும் நீங்கள் சொல்லாதீர்கள் வார்த்தை எனக்கு புரியவில்லை என்று. ஒருவேளை வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை உங்களால் பயன்படுத்தவும் முடியாது. பயன்படுத்த முடியவில்லை என்றால் அதனுடைய பரிணாமத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது அப்படியாக இருக்கிறது. நீங்கள் பசியாக இருக்கிறீர்கள். அதை இப்படியும் சொல்லலாம். உங்கள் மனைவி அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டால் நீங்கள் பசியாக இருக்கிறீர்கள். வீட்டில் சப்பாத்தியும் இருக்கிறது, அரிசியும் இருக்கிறது, பருப்பும் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு சமைக்க தெரியாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே இருக்கிறது. உங்களுக்கு சமைக்க தெரியாததினால் நீங்கள் நிறைவாக இருந்தும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். மாவு இருந்தும் பசியாக இருப்பீர்கள். அரிசி இருந்தும் பசியாக இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியாது. அநேக நேரம் வார்த்தைகளில் இந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. முதலாவது, நிறைய பேர் இடத்திலே வார்த்தைகளே இல்லாமல் இருக்கும். ஆனால் யாரிடத்தில் வார்த்தை இருக்கிறதோ அவர்கள் வார்த்தையை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் மாவு இருக்கிறது, பருப்பு இருக்கிறது, அரிசியும் இருக்கிறது. ஆனால் அவர் பசியில் இருக்கிறார். ஏனென்றால் வெறும் மாவு, அரிசி, பருப்பு மட்டும் இருந்து போதாது. அதை சமைப்பதும் ரொம்ப முக்கியமானது. வார்த்தை தெரிவது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த வார்த்தை தெரிவது மட்டும் போதாது. வார்த்தை இருந்தும் அதை செயல்படுத்தவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் காரணத்தினால்தான் அந்த சில்ட்ரன் சர்ச் குழந்தையினுடைய சாட்சிகள் எடுத்தோம். நாம் முயற்சியும் அந்த குழந்தை தானாகவே சொல்லும்படியாக, ஆனால் அவனால் சொல்ல முடியவில்லை. அது ரொம்ப முக்கியமானது ஒன்று. நினைத்து பாருங்கள், அவன் பெரியவனான அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும். இந்த வயதில் அவனுக்கு தெரியும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அவனுக்கு தெரியும் நான் தேவனுக்கு கொடுத்தால் அது திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று. இதைத்தான் நாம் என்ன கூறுகிறோம்? வார்த்தையை செயல்படுத்துவது, வார்த்தையை பயன்படுத்துவது. வார்த்தையின் புரிதல் அவனுக்கு ஒரு வேறு நிலையை கொண்டு செல்கிறது. Praise the Lord. புரிதல், புரிதல். அநேக பேர் பெரியவர்கள் ஆகிறார்கள், ஆனால் வார்த்தையின் புரிதல் அவர்களிடத்தில் இல்லாதிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிதல் முக்கியமானது. அருகில் இருப்பதை பார்த்து சொல்லுங்கள், புரிதல் முக்கியமானது. அநேக பேர் பணங்களை கொடுக்கும்போது கெட்ட மனதோடு கொடுக்கிறார்கள், சந்தோஷமாக கொடுப்பதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஏதோ பிடுங்குகிறோம் என்று. உங்களிடத்தில் ஏதோ பிடுங்கப்படவில்லை, உங்களுக்கு ஒன்றை கொடுக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனால் சட்டம் என்னவென்றால், நீங்கள் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு அது திரும்ப கொடுக்கவும் மாட்டாது. வார்த்தை இப்படித்தான் கூறுகிறது. கொடுத்தீர்கள் என்றால் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களிடத்தில் நாங்கள் கூறுகிறோம் கொடுங்கள் என்றால், உங்களிடத்திலிருந்து நாங்கள் ஏதோ எடுத்துக்கொள்ளவில்லை, ஆக்சுவலி அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் சட்டம் இதுதான், கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் நீங்கள் கொடுக்காத வரைக்கும் திரும்பி அவரால் கொடுக்க முடியாது. அருகில் இருப்பதை பார்த்து சொல்லுங்கள், தேவன் நீங்கள் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. திரும்பவும் சொல்லுங்கள், தேவன், தேவன். இது தேவனுடைய சட்டம். இது எந்த சபையுடைய சட்டம் அல்ல, எந்த ஒரு அமைப்பின் சட்டம் அல்ல, எந்த ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல. நீங்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய சட்டம் என்று நீங்கள் எப்பொழுது கூறுகிறீர்களோ, என்னிடத்தில் பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று, அது தவறு என்று நீங்கள் மனிதருக்கு எதிராக கூறவில்லை, நீங்கள் சபைக்கு எதிராக கூறவில்லை, நீங்கள் நேரடியாக தேவனுக்கு எதிராக கூறுகிறீர்கள். யார் அந்த சட்டத்தை உருவாக்கினாரோ அவரே இந்த சட்டத்தை உருவாக்கினார். இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. கிறிஸ்தவர்கள் அவர்களிடத்தில் இந்த உலகம் முழுவதும் இருந்தும் சாப்பிடுவதற்கு இல்லை. அவர்களிடத்தில் இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுடையது. ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள்? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதை, அதை புரிந்து கொள்வதை மற்ற எல்லாவற்றை விட கடைசியாக புரிந்து கொண்டார்கள். எல்லாவற்றை விட மெதுவாக அவர் கற்றுக்கொண்டார்கள். ரொம்ப குறைவாக அதை செயல்படுத்தினார்கள். கேலி கூத்தானது, கேலி கூத்தானது.
ஸோ இம்பார்ட்டன்ட். அருகில் இருப்பார் சொல்லுங்கள், ரொம்ப முக்கியமானது இது. பாருங்கள், நீங்கள் ஒரு ஆவி. சொல்லுங்கள் அருகில் இருப்பார் பார்த்து, நான் ஒரு ஆவி. இத்தனை பேருக்கு தெரியும். இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ இட். நீங்கள் ஒரு ஆவி, ஒரு சரீரத்துக்குள் இருக்கிறீர்கள். மற்றும் அந்த வளர்ச்சி இருக்கிறது, அது உங்களுடைய சரீரத்துக்கு ஆகக்கூடாது. அந்த வளர்ச்சியானது உங்களுடைய ஆவியில் உண்டாக வேண்டும். அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உழைத்தார்கள், தங்களுடைய சரீரங்களை வெளிப்படுத்த தங்களுடைய சரீரத்தை கவனித்துக் கொண்டார்கள். இது நல்லது, ஒரு காரியம்தான். சில பேர் தங்களுடைய புத்தியை வளர்ச்சியடைய செய்தார்கள், பள்ளிக்கு சென்றார்கள், கல்லூரிக்கு சென்றார்கள், படித்தார்கள், அநேக காரியங்களை செய்தார்கள். ஆனால் அவர்கள் முக்கியமான காரியம் ஒன்று அவர்கள் செய்யவில்லை. அது என்னவென்றால், தங்களுடைய ஆவியின் புரிதல் அது அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் அதுவாக இருந்தார்கள். அவர்கள் அதை மறந்து விட்டார்கள், அவர்கள் ஒரு ஆவி என்று. ரொம்ப முக்கியமான காரியம் இது. இதை எப்பொழுதும் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். என்னவென்றால், நீங்கள் சரீரம் அல்ல, நீங்கள் புத்தி அல்ல, நீங்கள் ஒரு ஆவி என்று புரிதல். அநேக நேரத்தில் ஜனங்கள் தங்களுடைய மரணத்துவ காலகட்டத்தில் செல்லாத வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை அவருடைய ஜீவன் எங்கு தொடர்பில் இருக்கிறது என்று. அநேக நேரம் நீங்கள் புரிந்து கொள்வதில்லை உங்களுடைய ஜீவன் எங்கு தொடர்பாக இருக்கிறது, சபையில் என்று. ஆனால் அந்த நபருக்கு தெரியாது அவருடைய ஜீவன் ராப்சோடு தொடர்பில் இருக்கிறது என்று. அவர் வீணாக பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய மரணம் கழுத்துக்கு வரையும் வரைக்கும், இந்த மரணம் கழுத்து வர வரைக்கும் கேள்வி என்னவென்றால், அந்த மரணம் கழுத்து வரைக்கும் வந்த பிறகுதானா புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது மரணம் வருவதற்கு முன்பே புரிந்து கொள்ள வேண்டுமா? நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், மரணம் கழுத்து வரைக்கும் வரும்போது புரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது மரணம் வருவதற்கு முன்பதே புரிந்து கொள்ள வேண்டுமா? என்னை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இந்த ராப்சோடி எவ்வளவு முக்கியமானது என்று? இல்லை பாஸ்டர், ராப்சோடிக்கு என்னால் பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியாது, அதை விநியோகிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அதை என்னால் படிக்க முடியாது. வாவ் 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 இதுதான் பிரச்சனை. ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்களுடைய ஜீவன் எங்கு தொடர்பாக இருக்கிறது என்று. எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய ஜீவன் எதற்காக சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சோ அநேக பேர் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை அவர்கள் ஒரு ஆவி என்று. அவர்கள் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஆவி. இந்த சத்தியத்தை வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் கூற முடியும், இருந்தும் அது எப்பொழுதும் புதிதாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆவியின் சரித்திரம் உங்களுடைய ஜீவனின் சரித்திரமாக இருக்கும். அது என்னவென்றால், உங்கள் ஆவியில் எது இருக்கிறதோ அது உங்களுடைய ஜீவனில் தான் இருக்கும். பாருங்கள், நாம் ஒரு வார்த்தை வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 12:33 வசனம். மரம் நல்லதென்றால், இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, either make the tree good. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இங்கே சொல்லுங்கள் என்று இருக்கக்கூடாது, ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது either make the tree. அமராட் தெரியவில்லை இங்கு எப்படி அவர் சொல்லுங்கள் என்று ஆக்கிவிட்டார்கள். மரம் நல்லது என்றால் அதனுடைய கனியும் நல்லதென்று. அதனுடைய கனியும் எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாகிவிடும். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அடுத்தது, விரியன் பாம்பை குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருந்து நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அடுத்தது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஸோ உங்களுடைய ஜீவனின் சரித்திரம் உங்களுடைய ஆவியின் சரித்திரத்தின்படியாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய ஜீவனின் நல்ல காரியம் இருந்தால் அது உங்கள் நல்ல ஆவியிலிருந்து வந்திருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஜீவனில் கெட்ட காரியங்கள் இருந்தால் உங்களுடைய பொல்லாத ஆவியில் இருந்து வந்திருக்கும்.
இதனால் உங்கள் வேலைக்கு எந்த தொடர்பும் இல்லை, உங்களுடைய சூழ்நிலைக்கு எந்த தொடர்பும் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்டானது, உங்களுடைய ஜீவன் உங்களுடைய தொழிலினால் செயல்படாது, உங்களுடைய ஜீவன் பொருளாதாரத்தினால் செயல்படாது, உங்களுடைய ஜீவன் உங்களுடைய ஆவியின் சரித்திரத்தினால் செயல்படும். இல்லை என்றால் அந்த பணம் இருந்தும் உங்களுடைய ஜீவனை பொல்லாதாக முடியும். அநேக பேர் இருக்கிறார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தினாலே தங்களுடைய ஜீவனை பொல்லாதாகிவிட்டார்கள். வேறு யாருடைய பணத்தினாலும் அல்ல, தங்களுடைய பணத்தினாலே தான். ஏனென்றால் அவர்கள் அறிந்திருக்கவில்லை, அவருடைய ஜீவன் எங்கிருந்திருக்கிறது, அந்த ஆவியினால் தான். அது எங்கு ஊடுருவ வேண்டும் என்றால் ஆவியில் ஊடுருவ வேண்டும். Praise the Lord. Hallelujah. உங்களுடைய ஜீவன் வெளியிலிருந்து உள்ளே அல்ல, ஜீவன் உள்ளிருந்து வெளியே இருக்கிறது. சொல்லுங்கள், ஜீவன் உள்ளிருந்து வெளியே இருக்கிறது. ஜீவன் உள்ளிருந்து வெளியே இருக்கிறது. ஒருவருக்கு ஜீவனின் கெட்டதை மட்டும் தெரிகிறது என்றால் அவள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கெட்டவைகள் எங்கிருந்து வருகிறது என்று. அநேக பேரிடத்தில் கேள்விகள் இருக்கிறது, நான் யாருக்கும் கெட்டது செய்யவில்லை, இந்த கெட்டவைகள் எங்கிருந்து வருகிறது எனக்கு? உங்களுடைய சொந்த ஆவியிலிருந்து தான். இதனால் தான் தேவன் உங்களுடைய ஆவியை வளர்ச்சியடைய செய்ய விரும்புகிறார். தேவன் உங்களுடைய ஆத்மாவை இன்னும் வளர்ச்சியடைய செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், உங்களுடைய ஆவி நல்லதொரு மரம் என்றால் உள்ளிருந்து நல்லதே வெளிவரும். ஆனால் உங்களுடைய ஆவியில் நல்லது இல்லை என்றால் வெளியும் நல்ல காரியங்கள் வராது. Praise the Lord. பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்கு தெரியும், நிக்கோதேமு இவன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தான். ஏனென்றால் இவன் ஜனங்களுக்கு பயந்து கொண்டிருந்தான். இவன் ஜனங்களுக்கு பயந்து கொண்டிருந்தான். என்னவெண்டா, இவனை ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் செல்வதை பார்த்துவிட்டால் இந்த சமுதாயம் இவனை விலக்கி விடும் என்று. இதனால் தான் பாஸ்டர் கிறிஸ் கூறுகிறார், பயப்படாதீர்கள், இந்த பயம் உங்களை சிறியவனாகிவிடும். பயம் உங்களை, ஒருவேளை நீங்கள் 100% இருந்தால் உங்களை 50% கொண்டு வந்துவிடும். Fear makes you less than who you are. பயம் உங்களை நீங்கள் இருப்பதனுடைய சின்னதான ஆக்கிவிடும். இதனால் தான் சமூகம் நம்மளை தொடர்ந்து பயமுறுத்த விரும்புகிறது. ஏனென்றால் அவர்கள் விட நாம் சிறுவன் ஆகிவிட வேண்டும், நாம் இருப்பதை விட. Praise the Lord. ஸோ இந்த நிக்கோதேமு இரவில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தான். இதற்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு மனிதர்களுடைய பாராட்ட ரொம்ப பிடித்திருந்தது. அவனுடைய சிங்காசனத்தை ரொம்ப விரும்பிக் கொண்டிருந்தான். ஸோ அது இல்லை. நெக்ஸ்ட், அவன் காலத்தில் இயேசுவின் இடத்தில் வந்து, ரவி பாருங்கள், கமான். இவன் இயேசு கிறிஸ்துவை மதித்தாலும் பயந்து கொண்டிருந்தான். ரவி, நீர் தேவன் இடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். வாவ். ஏனெனில் ஒருவனும் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். சிந்தித்து பாருங்கள், இவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று, தேவன் என்று. நெக்ஸ்ட், இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். Praise the Lord. அவர் என்ன கூறுகிறார் என்றால், உங்களுடைய ஆவி மாறாத வரைக்கும் அது வரைக்கும் உங்களுடைய பார்வையின் முறைகளும் மாறாது. அவர் தெரிய ஆரம்பித்தார். மனிதருக்கு நல்ல காரியங்கள் தெரிவதற்கு முன்பாக நல்ல காரியங்கள் தெரியும் வரைக்கும் அந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஆவியை மாற்ற வேண்டும். இதனால் தான் அநேக பேர் தங்களை திருத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள், ஆனால் அவர்களால் திருந்த முடிவதில்லை. ஏனென்றால் மாற்றம் எதில் உண்டாக வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆவியில். உங்கள் ஆவியில் மாற்றம் உண்டாகாமல் எந்த ஒரு மாற்றங்களும் உண்டாக முடியாது. ஒவ்வொரு மாற்றங்களும் உங்கள் ஆவியில் இருந்து தான் வர வேண்டும். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அநேக பேர் கூறுகிறார்கள் தேவன் இல்லை, ஏனென்றால் இவர்களுடைய ஆவி இன்னும் மாற்றப்படவில்லை. நெக்ஸ்ட், அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? அவனால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நிக்கோதேமுவால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிம்பிளான விஷயம் கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய புத்தியின்படி ஒருவன் பிறந்து விட்டால் 2வது பிறக்க வேண்டும் என்றால் தாயின் கர்ப்பத்தில் சென்று மறுபடியும் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்க வேண்டும் என்று.
அவனோட இந்த உலகத்தின் புத்தி இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியவில்லை. Praise the Lord. Next. இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து திரும்ப அவனுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார். பிரச்சனை அது அல்ல நீ கேள்வி கேட்கிறாய். பிரச்சனை என்னவென்றால் நீ எதுவாக இருக்கிறியோ உன்னுடைய ஆவி இன்னும் மீண்டும் பிறக்கவில்லை. இதனால் நான் கூறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நெக்ஸ்ட். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நல்லது. ஒருவேளை நீங்கள் மீண்டும் பிறந்திருந்தீர்கள் என்றால் Praise the Lord. Hallelujah. எபிரேயர் 12 அதிகாரம் 9 வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? பாருங்கள், அவர் தேவனை என்னவாக கூறுகிறார்? ஆவிகளின் பிதா என்று, சரீரங்களின் பிதா என்று கூறவில்லை. தேவன் உங்கள் ஆவியில் பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கு உங்கள் ஆவியை காப்பாற்ற வேண்டும். இதனால் அர்த்தமல்ல உங்களுடைய சரீரம் தேவையில்லை என்று. நீங்கள் சரீரத்தை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பூமியில் இருப்பதற்கு உங்கள் சரீரம் உங்களுக்கான டிக்கெட். நீங்கள் உங்கள் சரீரத்தை கவனிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆவி உங்கள் சரீரத்தை விட்டு விலகிவிடும். இதைத்தான் உலகம் கூறுகிறது, நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று. உலகம் கூறுகிறது நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று. ஆனால் உங்கள் ஆவி அரிப்பதில்லை. உங்கள் ஆவி எப்பொழுதும் ஜீவிக்கிறது. Praise the Lord. Hallelujah. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போதும் அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. இங்கு சொல்கிறார், தகப்பன்மார்கள் நம்முடைய பெற்றோர்கள், அவர்கள் நம்மை திட்டினாலும் அவருக்கு அஞ்சி நடந்தோம். எத்தனை பேர் அப்படி நடந்தீர்கள்? எத்தனை பேர் தங்கள் பெற்றோரிடத்தில் பேச்சு கேட்கவில்லை? எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீர்கள்? எல்லாரும் வாங்கியிருப்பீர்கள். தகப்பன்மார்கள் இருந்தது. நீங்கள் பாரதத்தில் இருந்தால் நீங்கள் பெற்றோரிடத்தில் பேச்சு வாங்கி தானே இருப்பீர்கள். Praise the Lord. உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் திட்டு வாங்கியிருப்பீர்களே. வேதம் கூறுகிறதுனா அவர்கள் கஞ்சி நடந்தோம், நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவோ? அவர் எங்கு கூறுகிறார், நம்முடைய தாய் தந்தைகளின் திட்டுகள் நம்மை பிழைக்க வைக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவருக்கு அஞ்சி நடந்தோம் என்றால் நாம் பிழைத்திருப்போம். பாருங்கள், இன்னும் யோவான் 3 அதிகாரம் 6 வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். Praise the Lord. தேவன் யார்? ஆவிகளின் பிதா. சொல்லுங்கள், தேவன் ஆவியின் பிதா. ஸோ நாம் என்னவாக இருக்கிறோம்? ஆவிகளாக. இங்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆவி. சொல்லுங்கள், நான் ஆவி. ஹலோ, சொல்லுங்கள், நான் ஆவியாக இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து மதிய உணவு எங்கிருந்து வரும் சிந்திக்கிறதை விட நீங்கள் சிந்திக்க வேண்டும், என்னுடைய ஆவி என்ன சாப்பிட்டது என்று. நாம் சரி தினத்தை உடுத்த வேண்டும் என்று. அதை விட நீங்கள் சிந்திக்க வேண்டும், என்னுடைய ஆவி எதை கொடுத்து இருக்கிறது என்று. உங்களுடைய ஆவியின் விட என்னது? மகிமை. ஹalleluya. என்னோடு இருக்கிறீர்களா? அவர் காண்பிக்கிறார், உங்களுடைய ஜீவனுடைய ஃபோக்கஸ் வேறு விதமாக இருக்க வேண்டும். அநேக பேருக்கு இப்படியான ஃபோக்கஸ் இல்லவே இல்லை. அவருக்கு தேவனுடைய சபையில் ராப்சோடி ஃப்ரீயாக வேண்டும். டிவி ப்ரோக்ராமில் பணம் செலுத்த முடியாது. எந்த ஒரு காரியத்துக்கும் அவர்களால் காணிக்க கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த காரியம் மூலமாக ஆத்மாவில் ஒரு வளர்ச்சி உண்டாகிறது. அவர்கள் எப்பொழுதும் சிந்திக்கிறார்கள் அவரிடத்தில் பணம் இல்லை என்று. ஆனால் அவர்களிடத்தில் எப்பொழுதும் பணம் இருக்கும், தன்னுடைய சரீரத்தில் உபயோகிக்க முடியாது. ஆனால் ஆவியில் பணம் செலுத்துவதற்கு அவரிடத்தில் எப்போதும் இருந்ததே இல்லை. அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவருடைய சரீரத்தை விட அவருடைய ஆவி முக்கியம் என்று. பேச்சு அது அல்ல, அவர்கள் ஏழை என்று. அப்படியா? அவர்களுடைய ஃபோக்கஸ் வேறு விதமாக இருக்கிறது. ஹalleluya. உங்கள் கரங்களை உயர்த்தி அன்னை வாசையில் பேசவும். அன்னை வாசையில் பிரார்த்தனை செய்யுங்கள். சொல்லுங்கள், நான் தேவனுடைய பாதையில் செயல்படுகிறேன். நான் என்னுடைய ஜீவனுக்காக தேவனுடைய இச்சையின்படி செயல்படுகிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறேன். நான் பொல்லாத வழிகளில் செயல்படவில்லை. ஜீவனில் என்னுடைய வழி மகிமையால் உண்டாகியிருக்கிறது. வெற்றியுடையது, உயரத்திற்குரியது, செழிப்புடையது, உயர்விற்குரியது. ஏனென்றால் நான் தேவனுடைய வழியில் செயல்படுகிறேன்.
தேவனுடைய வழியில் செயல்படுகிறேன். நான் உலகத்தைப் போல என்னுடைய புத்தியினால் பொல்லாத வழியில் செயல்படவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால் நான் செயல்படுகிறேன். நான் செய்வது எதுவோ அது ஆவியினால் செயல்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இதை சொல்வது மட்டும் போதாதல்ல, அது அப்படியாக ஒருவேளை நீங்கள் 4 நாட்கள் சாப்பிடவில்லை என்றால், வைத்துக்கொள்ளும் இந்த ஒல்லியான பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிறது, 4 நாட்களாக இவர்கள் சாப்பிடவில்லை என்றால், நான் இவர்களுக்கு கூறுகிறேன், இதை நீங்கள் தூக்கிவிடுங்கள் என்று இவர்கள் கூறுவார். பாஸ்டர், எங்களே தூக்கிவிடுங்கள். இவர்கள் இச்சைக்கலாம், இவர்கள் அதை இச்சைக்கலாம், ஆனால் இவர்களால் தூக்க முடியாது. அதே போல உங்கள் மனம் வைக்கலாம், தேவனுடைய வழியில் செல்லும்படியாக, ஆனால் அது அவசியமல்ல. நீங்கள் அதன்படியாக செயல்பட என்று எப்பொழுது நீங்கள் நடக்க முடியும் என்றால், வார்த்தை சகல பரிபூர்ணமாக உங்களுக்குள் இருந்தால், உங்களுடைய ஆவி அந்த வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தப்பட்டு, அப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்க, தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள மற்றும் தேவனுடைய சத்தத்தின்படியாக செயல்படிக்க லேசாகிவிடும். ஆனால் நீங்கள் வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு ரப்சைடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கூறுகிறேன், நாட்கள் 3 முறை அதையே நல்லா படித்துக் கொள்ளுங்கள். ஒரு செய்தியை தினமும் கேட்டுக்கொண்டிருங்கள். அப்பொழுது உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனுடைய வழி வெறும் அதில் சொல்வது மட்டுமல்ல, அதில் மன வைப்பதற்கு நீங்கள் வேறு எதுவும் ஒன்றும் செய்ய தேவை. அது என்ன? வார்த்தையை நிறைவ கேட்பது. நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு ஒழுங்காக தெரியும், நல்லபடியாக தெரியும். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று. ஏனென்றால் வார்த்தை தேவனுடைய பிரகாசமாக இருக்கிறது. Praise the Lord. ஒளி வரும் பொழுது அந்த காலம் என்னாகிறது? விலகிவிடும். அவர்களிடத்தில் இல்லை, ஏனென்றால் அவர்களிடத்தில் புத்தி அந்த காலமாகிவிட்டது. இது உங்களுடைய காணிக்கை நேரம், தசம பாகம் கொடுக்க வேண்டிய நேரம், பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். பெருக்கத்தை சொல்கிறோம், இந்த காணிக்கை பெருகிறது, வளர்ச்சி அடைகிறது. ராஜ்யத்தின் பெருக்கத்திற்காக, வளர்ச்சிற்காக நன்றி பிதாவே, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Praise the Lord. ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன். இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துகள். உங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். இணைந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது.